ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த டிஸ்கஷனில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வந்து தியரியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் வந்து லாஸ்ட்டாக கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு தியரி பார்க்குறோன்னு நினைக்கிறவங்க சாப்டர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஸ்லைடர் இதுலேயே வந்து உங்களுக்கு சாப்டர் வைஸ் நான் போட்டிருப்பேன். இன்ட்ரடக்ஷன், ஸோ ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி, கான்செப்ட் அண்ட் ப்ராப்ளம்ஸ் எங்கே இருக்குன்னு. ஸோ அதில் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்கறதுனால பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணுற எல்லா நோட்ஸுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா இயற்பியல் தமிழ் சொல்லிவிட்டு நம்ம ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்குது நம்மளோட சேனலோடது. ஸோ இல்லைனா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கில் யூஸ் பண்ணியும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உள்ளே போய் நீங்கள் யூடியூப் வீடியோ ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் போய் நீங்கள் இந்த டேட்டோடு போட்டிருப்பேன், டாப்பிக்கோடு இருக்கும். ஸோ யூ கேன் டவுன்லோட் ஃப்ரம் தேர். ஓகே, ஸோ நம்ம டிஸ்கஷனுக்கு போகலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்பீட் வெலாசிட்டி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் என்ன நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்மளோட மோஷன் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா ஏ பாயிண்ட்லேருந்து நான் ஒரு மோஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து பின்ற ஒரு இடத்துக்கு போகிறேன். திரும்ப நான் எங்கே வரேன் அப்படின்னா சின்ற பாயிண்ட்டுக்கு போகிறேன். ஓகே, ஸோ ஏலேருந்து பிக்கு போகிறேன், அப்புறம் பியிலேருந்து சிக்கு வரேன். ஓகே, ஸோ A to B and B to C நான் போகிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இதில் வந்து ஆவரேஜ் ஸ்பீடு, அதாவது நல்லா கவனிங்க, நம்மளுக்கு வந்து ஏலேருந்து பி போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னா TABன்றது டைம் டேக்கன். ஓகே, TBCன்றது என்னது, டைம் டேக்கன் டு கோ ஃப்ரம் B to C. ஓகே, இப்போ ஆவரேஜ் ஸ்பீடு அப்படின்றது என்ன அப்படின்னா, ஆவரேஜ் ஸ்பீடோட டெஃபினேஷன் என்னென்னா, டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் டைம் t, அதாவது டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் divided by the time interval, total time taken, அதாவது மேலே இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு டோட்டல் டைம் டேக்கன் எவ்வளோ அப்படின்றது நம்ம போடணும் டினாமினேட்டரில். ஸோ இந்த இடத்த இது வந்து பேசிக்கான ஒரு ஆவரேஜ் ஸ்பீடோட டெஃபினிஷன். ஓகே, இப்போது நம்மளுக்கு வந்து இந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணி ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ நியூமரேட்டரில் வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது, டோட்டல் டிஸ்டன்ஸ்ன்றது ஒரிஜினல் டிஸ்டன்ஸோட டெஃபினேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். டோட்டல் டிஸ்டன்ஸ்ன்றது ஒரிஜினல் பாத் லென்த். ஸோ A to B ப்ளஸ் B to C, இதுதான் நம்மளோட டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட். ஓகே, எவ்வளோ டைமில் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய டோட்டல் டைம் வந்து ΔT அப்படின்னு நான் சொல்கிறேன். ΔTன்றது இங்கே என்ன அப்படின்னா TAB ப்ளஸ் TBC, இதுதான் என்னோடய டோட்டல் டைம். கரெக்டாக? ஸோ என்னோடய டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து AB ப்ளஸ் BC. அதை நான் என்ன எழுதுறேன்னா, என்னோடய டிஸ்டன்ஸை வந்து ΔS அப்படின்னு நான் எழுதுகிறேன். ஓகே, ΔSன்னு என்னோடய டிஸ்டன்ஸ் எழுதுகிறேன், டிவைடட் பை ΔT. ஸோ இங்கே ΔTன்றது டோட்டல் டைம் டேக்கன். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஆவரேஜ் ஸ்பீடுன்றது. ஓகே, எனி டவுட் இயர்? ஸோ இப்போ இது வந்து ஆவரேஜ் ஸ்பீடு. ஓகே, ஸோ வேறு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நான் இங்கே இந்த பாயிண்டில் இருக்கிறேன், ஏலேருந்து நான் வந்து பிக்கு போகிறேன். ஒரு செமி சர்க்குலர் பாத். இந்த செமி சர்க்குலர் பாத்தோட ரேடியஸ் வந்து என்ன அப்படின்னா R. ஓகே, ஏலேருந்து பிக்கு போகிறேன். எவ்வளோ டைமில் போகிறேன்னா, இன் டைம் ΔT அப்படின்ற இந்த டைம் டிஃப்ரென்ஸில் நான் ஏலேருந்து பிக்கு போயிடுறேன். அப்போது என்னோடய ஒரிஜினல் பாத் லென்த் வந்து நான் போடணும். ஆவரேஜ் ஸ்பீட் நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா, ஒரிஜினல் பாத் லென்த்துன்றது என்னது, 2πrன்ற சர்க்கம்ஃபரன்ஸ். இது செமி சர்க்கிள் இல்லையா? ஸோ π × R டிவைடட் பை டைம் டேக்கன் எவ்வளோ அப்படின்னா ΔT இஸ் த டைம் டேக்கன். அதை போட்டிங்கன்னா தட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீடு. ஓகே, ஸோ இப்போ அடுத்து, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டிஸ்டன்ஸ் பை டைம் பண்ணுறனால ஆவரேஜ் ஸ்பீடுன்றது என்னது,
average speed is a scalar quantity. Scalar quantity. ஓகே, இப்போ கவனிங்க, நம்ம ஆவரேஜ் ஸ்பீடு நம்ம என்ன சொன்னோம், டெல்டின்ற டைமில் டெல்எஸ் அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிச்சு, கரெக்டாக? இப்போ இது வந்து டெல்டின்றது ஒரு ஸ்மால் டைம், ஸ்மால் டைம் இன்டர்வல், கரெக்டாக? இப்போ கவனிங்க, இந்த லிமிட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டெல்டின்றது அந்த ஸ்மால் டைம் இன்டர்வல் மீன்ஸ் ஒரு குறிப்பிட்ட அளவு. ஸோ அந்த அளவு வந்து நான் ரொம்ப க்ளோஸ் டு ஜீரோ, அதாவது ரொம்ப டெல்டின்றது அந்த டைம் டிஃப்ரென்ஸ், அந்த டைமை ரொம்ப க்ளோஸ் டு ஜீரோவாக கொண்டு போனால் டெல்டி வந்து என்னவா மாறும் அப்படின்னா டிடியாக மாறும். அதாவது டெல்டின்ற டைமை நான் ரொம்ப க்ளோஸ் டு ஜீரோன்னு கொண்டு போனால் டெல்டி வந்து டிடியாக மாறும். டிடின்றது வந்து அந்த ஸ்மால் இன்ஃபினிட்டெசிமல் டைம் இன்டர்வல் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்னோடய லிமிட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டெல்எஸை ரொம்ப க்ளோஸ் டு ஜீரோன்னு டைமுக்கு கொண்டு போகிறேன். அப்போ டெல் வந்து என்னவாக மாறும், டியாக மாறும். அதாவது இன் டைம் டிடி, இதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா, டினாமினேட்டரில் டைம் கொடுத்துருக்கேன். இன் டைம் டிடி டிஎஸ் டிஸ்டன்ஸ் இஸ் கவர்டு. இதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது மாதிரி பண்ணால் இதுக்கு பேர் என்னென்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு. ஓகே, ஸோ இதுதான் டெஃபினேஷன் ஆஃப் வாட் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். ஓகேவா? ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுன்னு கூப்பிடுவான். இல்லை பொதுவாக வந்து நம்ம ஸ்பீடுன்னு சொன்னாலே அது எதை குறிக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ப்ராப்ளமோ ஏதோ நியூமரிக்கல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, பொதுவாக வெறும் ஸ்பீடுன்னு சொல்லலைன்னா அது என்ன, வெறும் ஸ்பீடுன்னு சொன்னான்னா அது கண்டிப்பாக என்ன எதை குறிக்கும், இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடை தான் குறிக்கும். ஓகே, ஸோ அதனால் வந்து அன்லெஸ் அவன் வந்து டைரெக்டாக வந்து நம்ம ஆவரேஜ் ஸ்பீடை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லலைன்னா, அவன் ஸ்பீடுன்னு வார்த்தை யூஸ் பண்ணால் அது இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடை தான் குறிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து வந்து யூனிட் ஆஃப் ஸ்பீடு என்னது, யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் இல்லையா? டிஸ்டன்ஸுன்றது லென்த்து. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து லென்த்து, ஸோ மீட்டர் டிவைடட் பை என்ன இருக்குது, டைமு, ஸோ செகண்ட். ஸோ யூனிட் வந்து என்னது, மீட்டர்ஸ் பர் செகண்ட். திஸ் இஸ் த யூனிட் ஆஃப் ஸ்பீடு. இதே நீங்கள் இது வந்து எஸ்ஐ யூனிட்டில் மீட்டர் செகண்டில் சொல்லணும். இதே நீங்கள் வந்து சிஜிஎஸ் யூனிட்டில் சொல்லணுன்னா எப்படி சொல்லணும், சிஜிஎஸ் யூனிட்டில் சொன்னீங்கன்னா ஸ்பீடு சென்டிமீட்டரில் சொல்லணும். சென்டிமீட்டர் பர் செகண்ட்ன்றது தான் சிஜிஎஸில் வந்து ஸ்பீடோட யூனிட். ரைட்டா, சென்டிமீட்டர் பர் செகண்ட். ரைட். ஸோ இப்போ வந்து we have discussed average speed and instantaneous speed. இப்போ அடுத்து we are going for, கவனிங்க, போன எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். ஏலேருந்து பிக்கு போகிறோம், பிலேருந்து அப்புறம் எங்கே வந்தோம், சிக்கு வந்தோம், கரெக்டாக? அதாவது இந்த ஏ டு பி போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு, டிஏபின்னு சொல்லியிருந்தேன், கரெக்டாக? பி டு சி போகிறதுக்கு எவ்வளோ டைம், டிபிசின்னு நான் சொல்லியிருக்கேன், கரெக்டாக? ஸோ டோட்டல் டைம் டேக்கன் என்னது நம்மளுக்கு, டெல் டின்னு நான் சொல்கிறேன், இல்லை டீன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம், நான் டெல் டின்னு சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் த டோட்டல் டைம் டேக்கன், கரெக்டாக? இப்போது தேர் ஆர் கோயிங் டு டிஃபைன் அ டேர்ம் கால்ட் அஸ் ஆவரேஜ் வெலாசிட்டின்னு டிஃபைன் பண்ணுறான். ஆவரேஜ் வெலாசிட்டின்றது என்ன அப்படின்னா, டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்
divided by time taken. Total displacement by time taken. இப்போ நல்லா கவனிங்க, நான் ஏலேருந்து பிக்கு போனேன், பிலேருந்து சிக்கு வந்து ஓகே, ஏலேருந்து பி அப்புறம் பி டு சி வந்திருக்கேன். இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது இனிஷியல்லையும் ஃபைனலையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த வெக்டாரை தான் நம்ம என்ன சொல்லுவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். ஸோ இந்த ஏசி வெக்டார் தான் நம்ம என்ன சொல்லணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் அப்படின்னு கூப்பிடணும். அதை நான் என்னென்னு கூப்பிட போகிறேன்னா, அதுக்கு என்ன பேர் வைக்கிறேன்னா ΔS அப்படின்னு நான் வைக்கிறேன். ஓகே, இல்லைனா டிஆர், டெல் ஆர் வெக்டார் அப்படின்னு நான் என்னோடய டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பேர் வைக்கிறேன். ஓகே, ஸோ இனிஷியல் பாயிண்ட்டையும் ஃபைனல் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய வெக்டார் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது தெரியலனா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இடையே உள்ள டிஃப்ரென்ஸை ஐ ஹவ் ஷோன் தேர். ஸோ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்றது வந்து டெல் ஆர் வெக்டார். இந்த டெல் ஆர்ன்றது டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், அது எவ்வளோ டைமில் நடந்திருக்கு, அதே டெல்டி டைமில் தானே நடந்திருக்கு. ஸோ டெல்டின்ற டைமில் டெல் ஆர் அமௌண்ட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு பேர் என்னென்னா ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்றத கூப்பிட்றான். இப்போ போன தடவை நம்ம என்ன பண்ணோம், இந்த டெல்டி டைமை ரொம்ப ரொம்ப சின்ன டைமாக மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணேன், அந்த டெல்டியை ரொம்ப ரொம்ப க்ளோசர் டு ஜீரோவாக நான் கொண்டு போகணும். அதான் லிமிட் டெல்டி டென்ஸ் டு ஜீரோ அப்படின்னு நான் போட்டேன்னா எனக்கு டெல்டின்றது ஒரு ஸ்மால் டைம், கொஞ்சம் பெரிய டைம்னு எடுத்துக்கலாம். இது டெல்டியை நான் ரொம்ப க்ளோஸ் டு ஜீரோ, ஆனால் ஜீரோ கிடையாது, க்ளோஸ் டு ஜீரோ. இப்போ லிமிட்னா அதான் அர்த்தம். இது என்னவாக மாறும், டிடியாக மாறும். ஸோ இது ஆவரேஜ் வெலாசிட்டி. இப்போது வந்து லிமிட் del r vector divided by del t, ரைட்டா? del t. ஸோ இப்போ நான் லிமிட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா del t tends to 0 அப்படின்னு கொண்டு போகிறேன். அப்போ அந்த del என்னவா மாறும், dr vector divided by dt. ஓகே, ஸோ திஸ் இஸ் what rate of change of position vector or displacement by time. ஓகே, rate of change of displacement. ஓகே, ஸோ இப்போ இதை தான் நம்ம என்ன கூப்பிட்றோம் அப்படின்னா, இது வந்து V average. ஓகே, இது V averageன்னு கூப்பிட்றோம். இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா instantaneous velocity, V vectorன்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். ரைட்டா? So this is average velocity and this is instantaneous velocity. Okay, so inge velocity, average velocity and velocity are what, vector or scalar quantity? Average velocity and instantaneous. பொதுவாக வெலாசிட்டின்னு நம்ம எங்கேயாவது படிக்கிறோம் அப்படின்னா அது எதை மீன் பண்ணும், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியை தான் மீன் பண்ணும். ஓகே, ரைட். ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ரெண்டுமே என்னது, ரெண்டுமே வெக்டார் குவான்டிட்டி தான். ஓகே, ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆர் vector quantities. And both have same unit. Same unit. என்ன யூனிட்டு, SI யூனிட்டில் சொல்லும்போது என்ன வரும் உங்களுக்கு, SIயில் சொன்னீங்கன்னா மீட்டர்ஸ் பர் செகண்ட். CGSயில் சொன்னால் இதே யூனிட் என்ன வரும், 1 சென்டிமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வரும். ஓகேவா, ஆவரேஜ் வெலாசிட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ரைட்டா? ஓகே, குட். ஸோ இப்போது இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா வெலாசிட்டின்றது ஒரு வெக்டார். ஓகே, ஒரு வெக்டார். ஓகே, இது எதை குறிக்குது அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், டிடின்ற டைமில் dr அமௌண்ட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. இப்போ ஏலேருந்து பிக்கு போகுது அப்படின்னா இந்த டெல்டின்ற ஒரு டைமில் எவ்வளோ தூரம் போயிருக்கு, ஏபி டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், dr வெக்டார்.
அதாவது டிடின்ற ஒரு சின்ன டைமில் டிஆர் அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் நம்ம வெலாசிட்டின்னு சொல்லுவோம், ரேட் ஆஃப் பொசிஷன் சேஞ்ச். ஓகே, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இதை வந்து நம்மளுக்கு ஒரு வெக்டார் குவான்டிட்டிக்குள்ளே எப்பவுமே என்ன இருக்கும் அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் தட் வெக்டார் இன்ட்டு டைரக்ஷன். அதாவது ஒரு வெக்டாருக்கு மேக்னிடியூட் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன் அப்படின்றது இருக்கும். கரெக்டாக? இங்கே மேக்னிடியூட் இருந்து இந்த லென்த் ஆஃப் த வெக்டாரை குறிக்கும். டைரக்ஷன் வந்து இந்த வி கேப்ன்றது டைரக்ஷனை குறிக்குது. வின்றது வின்னு சொல்லலாம், இல்லை மாடுலஸ் ஆஃப் வின்னு சொல்லலாம். மாடுலஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க, மேக்ஸில் வரும். ஸோ வி மாடுலஸ். ஸோ இது எதை குறிக்குது அப்படின்னா அந்த லென்த் ஆஃப் த வெக்டார். ஓகே, மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்லலாம். வி கேப்ன்றது டைரக்ஷன். ஸோ வி வெக்டார். ஸோ இந்த மேக்னிடியூட் இதை நம்ம என்ன கூப்பிடுறோம்? மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி. வெலாசிட்டி இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி தான் ஆக்சுவலாக என்ன தான் ஸ்பீடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வெலாசிட்டி வெக்டார் கொடுக்குறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி இல்லையா, 2t i cap அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல கவனிங்க, இந்த இதில் நம்மளுக்கு வந்து இது வெலாசிட்டி, இது அதோட டைரக்ஷன், இது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? மேக்னிடியூடை ரெப்ரசன்ட் பண்ணுது. மேக்னிடியூடுன்றது என்னது இந்த இடத்துல? 2t. இதுதான் ஆக்சுவலாக எதை ரெப்ரசன்ட் பண்ணுதான்? ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிக்கலை ரெப்ரசன்ட் பண்ணுது. அண்ட் ஐ கேப் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி. ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமானது. வி வெக்டார்ன்றது நத்திங் பட் வி இன்ட்டு வி கேப். அதில் வந்து மேக்னிடியூடுன்றது ஸ்பீடு 2t, டைரக்ஷன் வந்து ஐ கேப். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு டைம் போட ஸோ ஸ்பீடு வந்து இந்த இடத்துல நீங்கள் டைம் t = 0, 1, 2, 3ன்னு போடும்போது ஸ்பீடு ஒரு வேல்யூ கிடைக்கும். கரெக்டாக? ஸோ அதை பொறுத்து நம்மளுக்கு மாறும். ரைட்டா? ஸோ அதை வந்து நோட் பண்ணுங்கள். ரைட். ஸோ ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து வெலாசிட்டி வந்து வெக்டார் ஃபார்மேட்டில் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு நீங்கள் மேக்னிடியூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸ்பீடு கிடைக்கும். ஓகே, நிறைய தடவை வந்து நீங்கள் எப்படி என்கவுண்டர் பண்ணுவீங்க அப்படின்னா வெலாசிட்டியை vx i cap j cap ஃபார்மேட்டில் தருவான். கரெக்டாக? vz k cap இப்படி கொடுப்பாங்க. இப்போ இதுக்கு நீங்கள் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்பீடுன்றது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி நம்மளுக்கு தெரியும். மேக்னிடியூட் கண்டுபிடிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்? வின்னு சொல்லுவான், அது vx i cap vy j cap ப்ளஸ் vz k cap அப்படின்னு போட்டிங்கன்னா இதுதான் என்னது? ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிக்கல். ரைட்டா? ஸோ இதுதான் ஆல் அபவுட் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. ஓகே, ஸோ இப்போது நம்மளுக்கு வந்து அடுத்த ப்ராப்ளம்ஸ்க்கு போயிடலாம். ரைட். ஸோ இப்போ மொதல் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். Abdul while driving to school. அப்துல் எங்கே போகிறாராம்? ஸ்கூலுக்கு போகிறாராம். ஓகே, ஓகே, அப்துல் வந்து ஏ பொசிஷனில் இருக்கார். ஸோ அப்துல் வந்து while driving to school compute the average speed for his trip to be 20 km/h. ஓகே, 20 km/h. Okay, 20 km/h. On his return trip along the same route, there is a less traffic and the average speed was 40 km/h. So what is the average speed அப்படின்னு கேட்குறான். அதாவது அப்துல்லோட ஸ்கூலோட ரூட் வந்து நீங்கள் எந்த ரூட்னாலும் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ரூட் எடுத்துக்கிறேன். அவன் எந்த ரூட்டுன்னு கொடுக்கல. இது ஏலேருந்து அப்துல் வந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா ஸ்கூல் வந்து இந்த இடத்துல இருக்குது.
ஓகே, பி பொசிஷனில் ஸ்கூல் இருக்குது. இஸ் அட் இஸ் ஹோம். அவரோட வீட்டில் இருந்து என்ன பண்ணணும், ஸ்கூலுக்கு போகிறாரு. ஸோ இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது ஆவரேஜ் ஸ்பீடு வந்து நான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ டு பி போகும்போது ஆவரேஜ் ஸ்பீடு என்னது நம்மளுக்கு, ஆவரேஜ் ஸ்பீடு இஸ் ஆவரேஜ் ஸ்பீடு வந்து விஏபின்னு போடுறேன். எவ்வளோ இருக்குன்னு இருக்காங்க, 20 km/h. ஓகே, அதே மாதிரி சேம் ரூட்டில் திரும்ப வராராம், சேம் ரூட். ஓகே, இப்போ ஏலேருந்து பி போக எஸ் டிஸ்டன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ரிட்டர்ன் வரும்போது அதே டிஸ்டன்ஸ், சேம் ரூட்டுன்னு கொடுத்துருக்கானா, ட்ரிப் அலாங் த சேம் ரூட், அதே எக்ஸாக்ட் வழியில் திரும்ப வராரு. ஸோ பி டு ஏ வந்து என்னது, லெஸ் டிராஃபிக் இருக்கிறனால 40 km/h வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்போ இந்த இடத்துல ஆவரேஜ் ஸ்பீடு என்னன்னு கேட்குறான், ஆவரேஜ் ஸ்பீடு என்னன்னு கேட்குறான். ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுன்றது என்னது நம்மளுக்கு, டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் எவ்வளோ டைமில், டைம் டேக்கன். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸுன்றது வந்து அதாவது அப்துல்லோட மொத்த ட்ரிப்புன்னு கேட்டிருக்கான். ஸோ மொத்த ட்ரிப்பில் எவ்வளோ வந்து ஸ்பீடு, ஆவரேஜ் ஸ்பீடு இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது, ஏலேருந்து பிக்கு போகிறாப்புல, அப்புறம் பி டு ஏக்கு வராப்புல. ஸோ டிவைடட் பை வாட், டோட்டல் டைம் டேக்கன் என்னதுன்றது பார்த்திங்கன்னா, ஏ டு பி போகும்போது உள்ள டைம் இது, பி டு ஏ வரும்போது உள்ள டைம், ரிட்டர்ன் ட்ரிப்பு. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து என்னென்னா 2 ட்ரிப்பாக பிரிக்கணும். ஃபஸ்ட்டு ட்ரிப் போகும்போது எவ்வளோ ஸ்பீடு, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் இல்லையா. ஸோ போகும்போது ஏபி டிஸ்டன்ஸ் டிவைடட் பை வாட், எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாரு, டிஏபி டைம். ஓகே, ரிட்டர்ன் வரும்போது டைம் வந்து பிஏ, ரிட்டர்ன் வரும்போது பிஏ ஸ்பீடில் வராப்புல, ட்ரிப்பு வந்து பி டு ஏ, எவ்வளோ டைம் டேக்கன் பிஏ, அதாவது என்ன அப்படின்னா டிஏபின்றது டைம் டேக்கன். ஸோ ஏபி பை விஏபி. ஓகே, டைம் பிஏன்றது பிஏ டிவைடட் பை விபிஏ. ஸோ இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து என்ன தெரியும், இங்கே டிஸ்டன்ஸ் வந்து ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ இல்லையா, அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஏ ஈக்குவல் டு பிஏனால 2ஏபின்னு போட்டுடலாமா. அதுக்கப்புறம் டைம் இருக்க இடத்துல நான் என்ன பண்ணணும், காமனாக நான் ஏபியை வெளில எடுக்கலாம், விபிஏ அப்படின்னு போடலாம். கரெக்டாக. ஸோ இப்போ அடுத்து ஏபி கேன்சல் ஆகிடும் டிஸ்டன்ஸு. ஸோ டிவைடட் பை பிஏ. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், ஆவரேஜ் ஸ்பீட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அதாவது ஏ டு பி போகும்போது என்ன ஸ்பீடு, பி டு ஏ வரும்போது என்ன ஸ்பீடு, டிவைடட் பை விஏபி ப்ளஸ் விபிஏ. ஸோ ஸ்பீடு நம்மளுக்கு கொடுத்துட்டான். எல்லாமே நம்மளுக்கு km/h கொடுத்துருக்கான். நம்ம போடும்போது ஆன்சர் வந்து km/hலே வரும். ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்னென்னா, கார் கவர்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த, ஸோ கார் ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. A car covers first half of the distance between two places at a speed of what? அதாவது 2 பிளேஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம என்ன எடுத்துக்கலாம், இவன் வந்து அதோட பாத்தை அவன் சொல்லலை கரெக்டாக, எந்த பாத்தில் போகுதுன்னு சொல்லியிருக்கானா, கார் கவர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பிளேசஸ், 2 பிளேஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை, பாதி டிஸ்டன்ஸை 40 km/h அண்ட் செகண்ட் ஹாஃபை வந்து என்னது 60 km/h வந்து கவர் பண்ணுறாங்க. இவ்வளோ தான் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஆனால் என்னென்னா நம்மளுக்கு வந்து பாத் வந்து க்ளீனாக கொடுக்கல, அது வந்து கர்வ்டு பார்த்தா செமி சர்க்குலராக விச் பாத் எடுன்னு நம்ம என்ன எடுத்துக்கணும், நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன் பார்த்தே எடுத்துக்கணும். அவன் எந்த பாத்துன்னு கொடுக்காதப்போ நம்ம ஸ்ட்ரைட் லைன் பார்த்துன்னு எடுத்துக்கணும். ஸோ
ஸோ ஃபஸ்ட் half ஆஃப் த டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா எஸ்ன்னு எடுத்துக்கலாமா? ஸோ ஃபஸ்ட் half ஆஃப் த டிஸ்டன்ஸ் s/2, மீதி வந்து s/2. இப்போ என்ன கேட்குறாங்க? ஆவரேஜ் ஸ்பீடு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் half வந்து இது வந்து நான் சின்னு சொல்கிறேன். A to C போகிறதுக்கு எவ்வளோ ஸ்பீடில் போகிறாப்பையா? 40 km/h. C to B போகிறதுக்கு எவ்வளோ இது? 60 km/h. ஓகே, இப்போ என்னென்னா ஆவரேஜ் ஸ்பீடு என்னன்னு கேட்குறான். ஆவரேஜ் ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் by time taken, total distance covered by time taken. ரைட்டா? ஸோ கவனிங்க, இங்கே A to C போகிறதுக்கு எவ்வளோ டைமு? ஸ்பீடு வந்து என்னது? ஸ்பீடை வந்து நான் என்ன கூப்பிடலாம்? A to C போகும்போது உள்ள ஸ்பீடு, சியிலேருந்து பிக்கு போகும்போது உள்ள ஸ்பீடு. ஸோ s/2 டிஸ்டன்ஸ் எவ்வளோ ஸ்பீடில் கவர் பண்ணுறாரு? ஏசி ஸ்பீடு, C to B, S to C, VCBன்னு சொல்லலாமா? சாரி, இது வந்து 2ன்னு வரும். கரெக்டாக s/2 டிஸ்டன்ஸை வந்து VAC ஸ்பீடு, அதே மாதிரி s/2 டிஸ்டன்ஸை VCB ஸ்பீடில் கவர் பண்ணுறாப்புல. ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் வந்து என்னது? டோட்டல் டிஸ்டன்ஸ். S இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ். என்னென்ன டைமில் கவர் பண்ணுறாப்புல? AC டைம் ஃபார் திஸ் ஒன், அதுக்கு என்னது இருந்தது? CB. ஸோ இப்போ நம்மளுக்கு ஏசியோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். டிஏசியோடது என்ன வந்துச்சு? VAC S/2. ஓகே, VCB. ஓகே, இதோட அடுத்த ஸ்டெப்பை நான் லெஃப்டில் எழுதுகிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன வரும் அப்படின்னா, நம்ம வந்து காமனாக இதில் வந்து என்ன பண்ணலாம்? s/2 வெளில எடுக்கலாமா? ஸோ நியூமரேட்டரில் s இருக்குது, டினாமினேட்டரில் s/2 நான் நியூமரேட்டர்லேருந்து வெளில எடுக்கிறேன். ஸோ இப்படி வரும். ஓகே, ஸோ எஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா அடுத்து என்ன வரும்? நம்மளுக்கு கொஞ்சம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்க அப்படின்னா மேலே 2 வரும், VAC VCBன்னு வருதா? ஸோ டிவைடட் பை என்ன வரும் அப்படின்னா VAC ப்ளஸ் VCB அப்படின்னு வரும். ஸோ இதுதான் என்னது? நம்ம ஆன்சரு. ஸோ இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே எழுதுகிறேன் நான். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன வரப்போகுது? நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கோயிங் டு பி 240 60 டிவைடட் பை 40 + 60. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து ஃபைனல் ஆன்சர் வந்து 48 km/h. இதுதான் ஆன்சர். நம்ம km/h போட்டனால ஆன்சர் km/h வருது. நம்ம எதையுமே அதில் வந்து வேறு ஏதாவது ஒரு குவான்டிட்டி மீட்டர்ஸ்/செகண்டோ, இப்போது நம்மளுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் எஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட கிலோமீட்டரில் தான் இருக்கணும். நீங்கள் km/h ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா எல்லா குவான்டிட்டிஸும் km/h இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். வேறு ஏதாவது ஒரு குவான்டிட்டி செகண்டில் இருந்துச்சுன்னா அதையும் km/h. இல்லை எனக்கு எல்லாமே கன்ஃபியூஷனாக இருக்குது, எனக்கு வந்து மீட்டர்ஸ்/செகண்ட் தான் பிடிக்குன்னா km/h என்ன மாற்றுங்க? மீட்டர்ஸ்/செகண்டுக்கு மாற்றுங்க. ஓகே, ஸோ km/h எப்படி மாற்றுவீங்க? ஸோ km/h இருக்குது. இந்த யூனிட் எப்படி மாற்றணும்னா, கேன்றது எப்போவுமே என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா 10⁻³ ரெப்ரசன்ட் பண்ணுது. 1 கிலோ அப்படின்னு அர்த்தம். அதனால தான் கிலோமீட்டர் அப்படின்னு கூப்பிடுறோம். 10⁻³ இங்கே 1 ஹவர்ன்றது என்னென்னா 60 minutes. ஸோ 60 minutes நான் என்ன பண்ணலாம்? 1 minute is equal to how much seconds? 60 seconds. ஓகே, நான் இப்போ 60 minutes அப்படின்னு நான் போட்டேன்னா இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? 60 × 1 minute இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்? 1 minute 60 secondsன்னு சொல்லி எழுதுகிறேன். ரைட்டா? ஸோ அது மாதிரி பண்ணுறோம். ஸோ ஆன்சர் என்ன வரும்னா 10⁻³ டிவைடட் பை 3600 meters/second அப்படின்னு வரும். ஓகே, ஸோ தட்ஸ் ஹவ் இட் கம்ஸ். ஸோ இது மாதிரி மாற்றலாம்.
இப்போ இந்த எக்ஸாம்பிள் 3.9ன்ற எக்ஸாம்பிள் வந்து எக்ஸாக்டாக இப்போ நம்ம பார்த்த இந்த 3.8ஓட எக்ஸாம்பிள் மாதிரி எக்ஸாக்டாக இது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் எக்ஸாக்டாக போன இதுக்கான ஆன்சர் மாதிரி தான் வரும். ஸோ இப்போ ப்ராப்ளம் நம்பர் 3.10. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். A particle traveled half the distance with the speed of v0. So remaining part of the distance was covered with v1 for half the time and v2 for the other half of the time. Okay, so find the average speed of the particle. So இந்த ப்ராப்ளமை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes ட்ரை பண்ணி பாருங்கள். then you will get a better idea about the solution. Okay, ஸோ ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஏலேருந்து ஏலேருந்து பாயிண்ட் சி பிக்கு போகுதுன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஏலேருந்து சிக்கு போகுதுன்னு எடுத்துக்கலாமா? ஸோ ஏலேருந்து சிக்கு போகுதுன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஸோ ஏ டு பியை நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, s/2 கரெக்டாக. ஸோ இந்த டிஸ்டன்ஸை வந்து எவ்வளோ ஸ்பீடில் கவர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கவரிங் வித் த ஸ்பீட் ஆஃப் v0. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வித் த ஸ்பீட் ஆஃப் v0, ரிமைனிங் பார்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸுன்றது மிச்சம் உள்ள அந்த s/2. இந்த s/2 வந்து 2 விதமாக கவர் பண்ணுறாங்க. அதாவது இதுக்கு வந்து ஒரு டோட்டல் டைம் டேக்கன் இருக்கும் கரெக்டாக. ஸோ இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டோட்டல் டைம் டேக்கன் இருக்கும். அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஸோ இதுக்குன்னு ஒரு டோட்டல் டைம் இருக்க போது we can name it as t நேம் பண்ணலாம். ஓகே, ஸோ b to c நான் என்ன பண்ணுறேன், டைம் b to c நான் போடுறேன். இதுதான் அந்த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த டைம். இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் த டைம் ஓகே எவ்வளோ டிஸ்டன்ஸோட கவர் பண்ணுதான், எவ்வளோ ஸ்பீடோடனா v1 ஸ்பீடோட ரிமைனிங் ஆஃப், அதுக்கப்புறம் மிச்சம் உள்ள ஸ்பீடோட v2 ஸ்பீடில் கவர் பண்ணுது. ஸோ இங்கே வந்து டைம் தான் இங்கே மெயினான விஷயமாக வைக்கிறோம். அதாவது t/2ல் பாதி டைம் இருக்கும் இல்லையா, அதை வந்து எவ்வளோ ஸ்பீடோட கவர் பண்ணுதான், v1 ஸ்பீட், மீதி உள்ள டைமை வந்து v2 ஸ்பீட். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல அந்த d டைம் இருக்குது, d பொசிஷன் இருக்குது. அந்த d பொசிஷனுக்குள்ளே இந்த இடத்துல என்னது v1 ஸ்பீடோட கவர் பண்ணுது. ஓகே, ரிமைனிங் பார்ட் வந்து v2 ஸ்பீடில் கவர் பண்ணுது. we don't know what is that point. இந்த d பாயிண்ட் வந்து எங்கன்னு தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு டைமு such that the b to d வந்து என்னது, அதாவது டைம் டேக்கன் டு பிலேருந்து டிக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம்னா tbc/2. ஏன்னா அதுதான் சொல்லியிருக்கான், half ஆஃப் த டைம்னு வச்சு இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கான். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ஸ்பீட் we need to find. ஓகே, ஆவரேஜ் ஸ்பீடுன்றது என்னது, டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். Total distance by time taken for it. ஓகே, ஸோ இங்கே பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இனிஷியலாக என்னென்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து s/2 ப்ளஸ் s/2 தான் டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர். அதில் ஃபஸ்ட்டு வந்து டைம் a to b போகிறது வந்து ஃபஸ்ட் ஆஃபு, ரிமைனிங் வந்து என்னென்னா t வந்து b to d, ரிமைனிங் டைம் வந்து d to c. ஓகே, இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம இப்போ ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா tbd இஸ் ஈக்குவல் டு 2 ரெண்டு பார்ட்டுமே 2 half ஆஃப் த டைம் இஸ் சேம். ஓகே, அப்படின்னு பார்த்துருக்கோம் நம்ம, ரைட். ஸோ இப்போ TABன்றது என்னது, ஏன்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் TAB. ஸோ TAB என்ன வரப்போகுது நம்மளுக்கு, டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ ஸ்பீடில் கவர் பண்ணியிருக்குன்னா v0 ஸ்பீடு. ஓகே, ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். மேலே நியூமரேட்டர் ஆட் பண்ணால் எஸ்ன்னு வரும். ஓகே, ஸோ இது வந்து என்னது s/2 டிவைடட் பை v0. ஓகே,
இது 2 டைமை ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சேம் டைம் இல்லையா? நான் டிபிடின்னு போடுறேன். ரெண்டுமே சேம் டைம்னு நம்ம சொல்லியிருக்கோம். கொஸ்டின்லேயும் அதான் கொடுத்துருக்கான். ஸோ S/2 டிவைடட் பை V0 ப்ளஸ் ஓகேப்பா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டிபிடி மட்டும் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஸோ டிபிடியை பொறுத்த வரைக்கும் அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, சரி இந்த ரெண்டாவது பார்ட் ஆஃப் த மோஷன் தான் நம்மளுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸு. ஸோ அதை மட்டும் ப்ராப்பராக நம்ம ஹேண்டில் பண்ணால் போதும். ஸோ என்ன சொல்கிறான், டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் இது? இந்த டிஸ்டன்ஸை வந்து நான் எத்தனை இதுவாக பிரிக்கலாம்? 2 டிஸ்டன்ஸாக பிரிக்கலாமா? அதாவது B to Cயை நான் 2 டிஸ்டன்ஸாக பிரிக்கலாம், கரெக்டாக? ஸோ B to C வந்து எனக்கு என்னது? SC, கரெக்டாக? B to C வந்து எனக்கு SC. அதை நான் என்னவா பிரிக்கலாம்? BD ப்ளஸ் TC அப்படின்னு பிரிக்கலாம், கரெக்டாக? இப்போ BDன்றது நம்மளுக்கு எவ்வளோ என்ன இது வரும்? S/2 இஸ் ஈக்குவல் டு BDயை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, V1 ஸ்பீடில் எவ்வளோ டைமில் கவர் பண்ணியிருக்கு அப்படின்னா ஈக்குவல் டைம்னு சொல்லிட்டான். ஓகே, ஸோ இந்த ஈக்குவல் டைமுக்கு நான் என்ன பேர் வைக்கலாம்? TBD டைமில் இட் ஹவ் ட்ராவல். ஸோ இது வந்து என்ன பண்ணுவீங்க? V2 இஸ் ஈக்குவல் டு TBDC, கரெக்டாக? இங்கே நம்மளுக்கு என்ன தெரியும்? இது ரெண்டுமே நீங்கள் காமனாக எடுத்தீங்கன்னா ஏன்னா இந்த 2 டேர்மே நம்மளுக்கு ஈக்குவல் டேர்ம்ஸ், கரெக்டாக? ரெண்டுமே ஈக்குவலு. ஸோ இதை நான் என்ன எழுதலாம்? காமனாக V1 ப்ளஸ் V2ன்னு போட்டுட்டு ஐ கேன் ரைட் அஸ் வாட்? TBC இல்லை, காமனாகவே நீங்கள் எடுத்து எழுதிடலாம். காமனாக என்ன எழுதலாம்? நம்ம TBDன்னே எழுதலாம். ஏன்னா போத் ஆர் ஈக்குவல் இல்லையா? ஸோ S/2ன்னு வருது. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு 2BD தான் வருது. ஸோ S டிவைடட் பை V1 ப்ளஸ் V2 இஸ் ஈக்குவல் டு வாட்? 2 டைம்ஸ் TBD அப்படின்னு எழுதலாம். அதாவது நம்மளுக்கு இந்த இதில் எக்ஸ்பிரஷனில் தேவையான இந்த டேர்மை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ S/V1 ப்ளஸ் V2, கரெக்டாக? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து ரீரைட் பண்ணி எழுதுனீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். அதாவது 2, அதாவது நியூமரேட்டரில் ஒரு S இருக்குது, டினாமினேட்டரில் S நீங்கள் காமனாக வெளில எடுங்க, தென் யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ 1/2 V0 ப்ளஸ் 1/V1 ப்ளஸ் V2. ஓகே, ஸோ இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலாக ஆன்சர் என்ன வரப்போகுதுன்னா 2V0 V1 ப்ளஸ் V2 டிவைடட் பை என்ன வரப்போகுது அப்படின்னா V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் 2V0. இதுதான் என்னது? நம்மளோட ஆவரேஜ் ஸ்பீடு. புரியுதா? ஓகே, குட், ரைட். ஸோ இப்போ அடுத்த ப்ராப்ளம் போகலாம். ஸோ என்ன கொடுத்துருக்கான்? இன் 1 செகண்ட் அ பார்ட்டிக்கல் கோஸ் ஃப்ரம் பாயிண்ட் A to B. அதாவது இன் 1 செகண்டில் பார்ட்டிக்கல் என்ன ஆகுதான்? ஏலேருந்து பிக்கு போகுது, மூவிங் இன் அ சர்க்குலர் பாத். ஒரு சர்க்குலர் பாத்தில் மூவ் பண்ணுது. ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி. அதுவும் ஆவரேஜ் வெலாசிட்டியோட மேக்னிடியூட் சொல்கிறான். ஓகே, ஆவரேஜ் வெலாசிட்டின்றது என்னது? டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். ஓகே, ஸோ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் by time taken. இப்போ பார்க்கும்போது பார்த்தா பார்ட்டிக்கல் வந்து எந்த இதில் போகுது அப்படின்னா, இட் இஸ் கோயிங் ஃப்ரம் A to B in this path, செமி சர்க்குலர் பாத்தில் போகுது. ஆனால் நம்மளுக்கு இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் இங்கே வேணும். ஸோ A to B தான் நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த பாயிண்ட்டை நான் வந்து நடுவில் இருக்கிறத நான் ஓன்னு எடுத்துக்கிட்டேன்னா A to O இந்த பாயிண்ட்டு. ஓகே, ஸோ இந்த இடத்த நான் என்ன பண்ணுறேன்? ஓன்னு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு என்ன வரும்? A to O ப்ளஸ் O to B இஸ் நத்திங் பட் 2 meters, கரெக்டாக? ஏன்னா ரேடியஸ் வந்து 1, ஸோ 2ன்னு வரும். ஸோ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் வாட்? 2m டிவைடட் பை டைம் என்னது? 2 meter டிவைடட் பை how much second it have did this displacement? 1 செகண்டில். ஸோ ஐ நீட் டு சப்ஸ்டியூட் 2/1. ஸோ இதுதான் 2. சரி, இங்கே வந்து டைரெக்டாக இது வந்து 1 dimensional மோஷன். ஓகே, நான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து ΔR வெக்டார்னு போட்டு ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. டைரெக்டாகவே இது 1 dimensionalனால
வெக்டார்ஸ் எதுவும் தேவைப்படாது. அவன் மேக்னிடியூட் கொடுத்துருக்கனால நம்ம இது பண்ண ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்க வேண்டாம். ஓகே ரைட். ஸோ இப்போ அடுத்து என்னென்னா we move to the next problem. சரி, என்ன கொடுத்துருக்காங்க? ஜோசப் ஜாக்ஸ் from A to B, from one end A to other end B of a so Joseph என்ன பண்ணுறாரு? பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு இஸ் கோயிங். ஓகே, ஸோ பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி இஸ் கோயிங். ஹவு மச் டிஸ்டன்ஸு? 300 meters டிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, in how much time? 2 minutes 50 secondsல is going. journey A to B வந்து 2 minutes 50 secondsல நடக்குது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? then returns and jogs 100 meter back to C in 1 minute. ஸோ ஏலேருந்து B போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாரு? 2 minutes 50 seconds. பியிலேருந்து திரும்ப சின்னு ஒரு இடத்துக்கு வராரு. இந்த இடத்துக்கு வர்றது வந்து எவ்வளோ மீட்டர்னா 100 மீட்டர். ஓகே, ஸோ இப்போ என்ன கேட்குறான் அப்படின்னா 1 minute வராப்பில். இங்கே வந்து 1 minute இஸ் கவரிங் பி டு சி. ஸோ பி டு சி வரதுக்கு எவ்வளோ டைம் அப்படின்னா 60 seconds, தட் இஸ் 1 minute. இந்த இடத்துல என்னது? ஸோ ஏ டு பி போகிறதுக்கு 170 seconds. ஓகே, ஸோ இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, வாட் இஸ் த ஜோசப் ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி இன் ஜாகிங் ஃப்ரம் ஏ டு பி அண்ட் ஃப்ரம் ஏ டு சி செப்பரேட்டாக கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறான். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா கொஸ்டினில் ஏ டு பியை தனி மோஷனாக எடுத்துப்போம். ஏ டு பி வந்து இங்கே ஆவரேஜ் ஸ்பீட் ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்குறான். ஆவரேஜ் ஸ்பீட் ஆவரேஜ் வெலாசிட்டி. இப்போ ஆவரேஜ் ஸ்பீடுன்றது இந்த இடத்துல என்னது? டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன். ஸோ ஏ டு பி போகிறது வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் 300 டிவைடட் பை டைம் வந்து 170 செகண்ட்ஸ். 170 seconds. So the answer will be 1.76 meters per second. ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் என்ன வரும்? ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டின்றது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏ டு பி வந்து எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்? ஸ்ட்ரைட் லைன் பிட்வீன் ஏ அண்ட் பி 30 மீட்டர் தான் ஸ்ட்ரைட் லைன். ஏன்னா இது 1 dimensional மோஷனால் 30 அப்படியே வருது. டிவைடட் பை 170. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இதுலேயுமே சேம் ஆன்சர் தான் வருது. ஓகே, ஆனால் இப்போ அடுத்த கொஸ்டின் என்னென்னா, ஏலேருந்து சிக்கு போகும்போது வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்குறான். ஸோ இப்போ ஆவரேஜ் ஸ்பீட் நம்ம பார்க்கும்போது கவனிங்க, டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா ஏ டு பி போகிறது வந்து ஒரு டிஸ்டன்ஸ், அப்புறம் பி டு சி வர்றது. டோட்டலாக எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாப்புல? 170 + 60, ஏன்னா 60 minutes அப்புறம் எடுத்தாப்புல. ஸோ டோட்டலாக வந்து 300 + 100 டிவைடட் பை என்ன வரும்? ரைட்டா? ஸோ 400/230. ஸோ 40/23 1.74 meters per second வரும். ஓகே, இதே ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன வரப்போகுது? டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இனிஷியலாக எங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு? ஏலேருந்து ஆரம்பித்து ஃபைனலாக சியில் வந்து முடிக்கிறாப்புல. ஸோ இனிஷியலுக்கும் ஃபைனலுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே? ஏக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸு. ஸோ ஏசி டிவைடட் பை என்ன வரும்? டைம் டேக்கன் என்னது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு? நம்மளுக்கு வந்து டோட்டலாக வந்து ஏ டு பி போயிட்டு பிலேருந்து சிக்கு வருது. ஸோ டைம் வந்து என்னமோ அதே டைம் தான். (200/213) வரும். ஸோ த ஆன்சர் வில் பி நம்மளுக்கு என்ன வரப்போகுது? 0.87 meters per second. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர்.
ஓகே, இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா பொசிஷன் வெக்டர். ஓகே, ஸோ பொசிஷன் வெக்டர் ஆஃப் அ position vector of an object moving along x-axis. So position vector of a particle moving along x-axis கொடுத்துருக்கதா சொல்கிறான். ஓகே, ஸோ பொசிஷன் வெக்டர் ஆஃப் an object moving along x-axis என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா x is equal to 3t minus 4t square plus t power 3. அதாவது இது வந்து பொசிஷன் வெக்டராக கொடுத்துருக்கான். ஓகே, x is in meter, t in seconds, find the position of the object at the following values. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொஷினில் கேட்குறான்னா t ஈக்குவல் டு 2 செகண்ட் அப்போது ஆப்ஜெக்டோட பொசிஷன் எங்கே? பொசிஷன் வெக்டார்ன்றது நம்ம ஒரு ஆரிஜினை கனெக்ட் பண்ணிக்கணும். அவன் ஆரிஜின் இருக்குது இதெல்லாம் சொல்லலை, பட் ஆரிஜின் இருக்குதுன்றது தான் வச்சு தான் நம்ம பொசிஷன்ஸை சொல்ல முடியும். ஸோ ஆரிஜினில் இருந்து எங்கே இருக்குது ஆப்ஜெக்ட்டுன்றது தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் t ஈக்குவல் டு 2 செகண்ட்ஸ்க்கு என்னன்னு கேட்குறான் ஃபஸ்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணணும், t இருக்கிறதுல 2 I need to substitute. ஓகே, நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வருதுன்னா -2 மீட்டர்னு வருது. அப்போ ஆப்ஜெக்டோட பொசிஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் -x. ஆப்ஜெக்டோட பொசிஷன் வந்து இந்த இடத்துல இருக்குது. x is equal to -2 மீட்டரில் இருக்குது. கரெக்டாக? இப்போ அடுத்து வந்து என்ன கொஸ்டின் கேட்குறான்னா 4 செகண்ட்ஸ் அப்போ எங்கே இருக்குன்னு கேட்குறான். ஸோ t வந்து 4 செகண்ட் போட்டிங்கன்னா ஓகே, இந்த இடத்துல என்ன ஆன்சர் வருதுன்னா 12 minus 64 plus 64ன்னு வரும். ஸோ த ஆன்சர் வில் பி +12 மீட்டர். அதாவது என்ன அர்த்தம், எங்கே இருக்குது அப்படின்னா +12 மீட்டர் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, டைம் t ஈக்குவல் டு 4 செகண்ட்ஸ் அப்போ ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது. சரி, என்ன கேட்குறான்? ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து வாட் இஸ் ஆப்ஜெக்ட்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பிட்வீன் t ஈக்குவல் டு 0 and 4 செகண்ட்ஸ். t ஈக்குவல் டு 0 அப்போவும் 4 செகண்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ எப்போவுமே டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ டைம் t ஈக்குவல் டு 0 அப்போ எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அவன் எதுக்கும் உள்ள டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறான்னா டைம் t ஈக்குவல் டு 0க்கும் t ஈக்குவல் டு 4க்கும் கேட்குறான். அப்படி இருக்கும்போது டைம் t ஈக்குவல் டு 0 அப்போ ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது அப்படின்றத நோட் பண்ணணும். ஸோ டைம் t ஈக்குவல் டு 0 அப்போது பொசிஷன் இஸ் வாட்? ஜீரோ ஸ்கொயர் ப்ளஸ் 0 power 3. ஓகே, ஸோ இந்த இடத்துல 0ன்னு வருது. ஸோ இனிஷியலாக ஆப்ஜெக்டோட பொசிஷன் வந்து டைம் t ஈக்குவல் டு 0 அப்போ 0. t ஈக்குவல் டு 4 செகண்ட்ஸ் அப்போ எங்கே இருந்துச்சு? 12 மீட்டர்ஸில் இருந்துச்சு 4 செகண்ட்ஸ் அப்போது. ஸோ எப்போவுமே டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்றது என்னது? ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். ஸோ இது 1 டைமென்ஷனல் நடக்கிறனால டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ இப்போது வாட் இஸ் த ஃபைனல் பொசிஷன்? 12. Initial position 0. So plus 12 meter is the displacement. Right? இது 1 dimensional இருக்கிறனால. ஓகே, இப்போ அடுத்த லாஸ்ட்டாக என்ன கொஸ்டின் கேட்குறான், வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார் த டைம் இன்டர்வல் t equal to 2 seconds to 4 seconds. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டின்றது இங்கே என்னது? ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்குறான். அப்போ என்ன பண்ணணும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ 2க்கும் 4 செகண்ட்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? 2 அப்போ -2 மீட்டரில் இருக்குது. அங்கேருந்து இதுக்கும் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா -2 நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக மேக்னிடியூடு தான் எடுத்துக்கணும், லென்த்தை மட்டும்தான் எடுத்துக்கணும். ஸோ 2 + 12 + 2 டிவைடட் பை எவ்வளோ டைம் அது? 2க்கும் 4க்கும் உள்ள டைம் என்னது? 2 செகண்ட்ஸ். ஸோ 14/2 தான் ஆன்சரு. ஸோ இட் வில் பி 7.7. கரெக்டாக? ஸோ த ஆன்சர் இஸ்
ஓகே, திஸ் இஸ் த ஃபைனல் ஒன்னோட ஆன்சர். ஓகே, ஸோ இதோட நம்ம டிஸ்கஷன் ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோ வந்து அடுத்த டாப்பிக்கில் ஐ வில் மீட் யூ. ஸோ இதோட நோட்ஸ் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு இயற்பியல் தமிழ் ஆப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அங்கே யூடியூப் வீடியோ ஃபைல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸ்டடி மெட்டீரியல், ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியலை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும். ஓகே, அடுத்தடுத்து நீட்டுக்கான பேட்சஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஸோ கிவ் அ தம்ஸ் அப் டு த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா. ஓகே, ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. வேறு ஏதாவது வீடியோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க போடணும்னு நான் கேட்டிங்கன்னா ஐ வில் விஷ் டு டூ இட். ஓகே, ஓகே, பாய் அண்ட் தேங்க்யூ.